أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புனித ரமலான் மாதத்தில் இந்த சஹர் நேரத்தில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் வழங்கும் ஆன்மீக வசந்தகாலம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்த்த பல சகோதரர்கள் பாராட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்து தொலைபேசி மூலமாக தங்களுடைய பாராட்டுதலை தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவிலிருந்தும் சவுதி அரேபியாவிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பலரும் பாராட்டியிருக்கிறார்கள். திருக்குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸ்களின் அடிப்படையிலும் நீங்கள் பதிலளித்து வருகிறீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். மறுபக்கம் சிலர் காலையிலேயே நம்மை ஏசியும் இருக்கிறார்கள், தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியும் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களுக்கு கூறிக்கொள்வது, நாங்களாக ஒருவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் ஈசா இப்னு மரியம் இந்த உம்மத்திலிருந்து தோன்றுவார் என்று கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு ஈசா இப்னு மரியம் தோன்றியதாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் வாதிக்கின்றது. எங்களுடைய முந்தைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்களேயானால் திருக்குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸ்களின் அடிப்படையிலும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த அந்த ஈசா இப்னு மரியம் நான் தான் என்று மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருப்பதற்குரிய சான்றுகளை நாங்கள் உங்கள் முன் வைத்திருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, நீங்கள் எங்களை திட்டுகின்ற பொழுது, எங்களை ஏசுகின்ற பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஏனென்றால் எம்பெருமானார் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈசா இப்னு மரியம் வருகின்ற பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்திலே பையத் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டளையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் எங்களை நோக்கி வசை மாறி பொழிந்தால் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பொறுத்துக் கொள்கின்றோம். ஆனால் அதே வேளையில் ஆலிம்கள் எங்கள் மீது வசை மாறி பொழுகின்ற பொழுது அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒரு சகோதரர் கூட கூறினார், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் இருக்கிறார்கள் என்று அந்த ஆலிம் கூறுகிறார். மரணமடைந்து விட்டார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், உயிருடன் விண்ணில் 2000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த மௌலவி காசிமி அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய அது கொள்கையாக இருக்கிறது என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் மரணமடைந்து விட்டார்கள், நமக்கு முன்தோன்றிய மூதாதையர்கள் எல்லாம் மரணமடைந்து விட்டார்கள், உலகில் யாரும் மரணமடையாமல் இருக்க போவதில்லை, இதெல்லாம் பொதுவான நியதி, நீங்கள் ஆதாரங்களை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை, அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிச்சயமாக மரணமடைந்திருப்பார், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைகளை நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது நாம் அவருக்கு சொன்னோம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்திலே ஈசா இப்னு மரியம் தோன்றுவார் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த ஈசா இப்னு மரியம் தோன்றிய போது நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஈசா இப்னு மரியத்தின் மூலமாக இஸ்லாமிய சமுதாயம் ஒரு மறுமலர்ச்சி பெறுகிறது, ஒரு மகோதன நிலைக்கு செல்லுகிறது, முஸ்லிம்கள் ஒன்றுபடுவார்கள், ஒரு சரடில் கோர்த்த மணிகளை போல் அவர்கள் திகழ்வார்கள் என்றெல்லாம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் அவ்வாறு முன்னறிப்பு செய்யப்பட்ட அந்த இமாம் தோன்றிவிட்டார் என்று கூறுகிறது. எனவே இது குறித்து ஆராய வேண்டிய கடமை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, முஸ்லிம்களுக்கு இருக்கிறது என்பதை நான் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மீண்டும் மீண்டும் நாம் கூறுவது என்னவென்றால், ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். நாங்களாக ஒருவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதி காலத்தில் இமாம் மஹ்தி தோன்றுவார், இமாம் மஸீ தோன்றுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருக்கிறார்கள். அந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். இது நாங்கள் செய்த குற்றமா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறார் ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர் வாதத்தில் உண்மையாளர் என்று சான்று பகிர்ந்திருக்கிறார். எனக்காக அடையாளங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்த பிறகு அவரை உண்மையாளர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போது நான் மௌலை சாஹிப் அவர்களிடம் கேட்கிறேன், திருக்குர்ஆன் ஒரு நபி வருகிறார் என்று சொன்னால் அவரை அளப்பதற்கான எந்த அளவுகோலை கூறுகிறது? ஒருவர் உண்மையாளர், நான் இறைவன் புறமிருந்து வந்திருக்கிறேன் என்று வாதிக்கிறார் என்று சொன்னால் அவரை அழைப்பதற்கான ஒரு அளவுகோல் திருக்குர்ஆனில் நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த அளவுகோலை நீங்கள் எடுத்து சொல்லுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். திருக்குர்ஆனில் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைக்கு சான்றாக எடுத்து வைத்த ஒரு அளவுகோல் சூரா யூனுஸில், அதாவது 10வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இவ்வாறு வருகின்றது. ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். நான் உங்களுக்கு மத்தியில் ஒரு நீண்ட காலம் வாழ்ந்திருக்கின்றேன். அஃபலா தஅகிலூன், நீங்கள் ஏன் சிந்திப்ப இல்லையா? அதாவது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய முந்தைய வாழ்க்கை மிகவும் தூய ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. மக்கள் அவரே உண்மையாளர், அஸ்ஸதூக் அல் அமீன் என்று அழைத்தார்கள். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையில் தான் அல்லாஹ்வின் புறமிருந்து வந்திருக்கிறேன் என்று கூறுவதற்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு இட்டுக்கட்டு, பொய், ஏமாற்றுதல், எந்த விதமான ஒரு குறைபாடும் யாராலும் சுட்டிக்காண்பிக்க முடியாத அளவுக்கு மிகவும் தூய ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. அவ்வாறு தூய ஒரு வாழ்க்கை முந்தைய வாழ்க்கையில் இருக்கும் போது அந்த வாழ்க்கையே ஒரு சான்றாக இனி வரக்கூடிய நாட்கள் வாழ்க்கை கூட ஒரு சான்றாக திகழ்கின்றது. அதாவது இந்த 40 வருட காலம் எந்த ஒரு பொய்யும் பேசாத, எந்த ஒரு ஏமாற்றுதலும் ஈடுபடாத, எந்த ஒரு குறைபாடும் சுட்டி காமிக்க முடியாத ஒரு ஆளு திடீரென அல்லாஹ்வின் புறம் இருந்து எனக்கு இன்ன செய்தி கிடைச்சிருக்கு என்று ஒரு பொய் பேச முடியாது. இந்த சான்றை எடுத்து ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, என் முந்தைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், ஒரு நீண்ட காலம் உங்கள் மத்தியில் நான் வாழ்ந்திருக்கிறேன். அப்பொழுதும் இப்பொழுது நான் பேசக்கூடிய பேச்சும் முன்னாடி உள்ள பேச்சும் ஒரே போன்றுதான் இருக்கிறது. முன்னாடியே போய் பேசலாம், இப்போதும் போய் பேச மாட்டேன் என்பது அஃபலா தஅகிலூன், ஏன் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்கள் என்று குர்ஆன் அவரிடம் கேட்ட அந்த கேள்வி எந்த ஒரு நபிக்கும், அது உண்மையாளர் எந்த ஒரு உண்மையான நபிக்கும் சான்றாக அதை அந்த அளவுகோல் எடுத்து வைக்கலாம். அதாவது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர் என்பதற்காக ஒரு அளவுகோல் குர்ஆன் எடுத்து வைத்தது. எந்த ஒரு நபியையும் அளந்து பார்ப்பதற்கு அதே போதுமானது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை போன்று ஒரு ஆளுடைய வாழ்க்கை, முந்தைய வாழ்க்கை மிகவும் தூய நிலைமையில், எந்த ஒரு பொய்யும் பேசாத நிலைமையில் நாம் பார்த்தால், அவர் தான் அல்லாஹ்வின் புறம் இருந்து வந்திருக்கிறேன் என்று வாதித்தால், அவரும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று பொய் பேசலாம், உண்மைதான் பேசி இருக்கிறாரு என்பது நாம் புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனிலே இந்த ஆயத்து எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த குர்ஆனுடைய அறிவுரைக்கேற்ப அப்படிதான் நாம் ஒரு ஆளுடைய உண்மையை பார்க்க வேண்டும் என்பதும் புரிய வருது. அப்ப முல்சாஹிப், நீங்க திருக்குர்ஆனுடைய இந்த அளவுகோலை எடுத்து வச்சீங்க. ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன், உங்கள் மத்தியிலே நான் ஒரு நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறேனே, நீங்கள் சிந்திப்பதில்லையா என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்டாங்க. அதாவது நபி என்று வாதிப்பதற்கு முன்னால் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாங்க. 40 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு கலங்கத்தை கூட பார்க்க முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு பொய், ஒரு ஏமாற்றுதல், எந்த ஒரு நிலையிலும் ஒரு சின்ன கலங்கத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது. மாறாக நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சாட்சி பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த மக்கள். அல்லமீன் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்க நம்பிக்கைக்குரியவர், நேர்மையாளர் என்றெல்லாம் அந்த மக்களே சாட்சியம் படுத்திருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் இந்த அளவுகோலை வைத்திருக்கிறான். ஒருத்தர் நபி என்று வாதிப்பதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை அப்பழுக்கற்றதாக, தூய்மையானதாக இருக்கும். இதுவே அவர் நபி என்பதற்கு ஒரு அளவுகோல் என்று வைத்திருக்கிறான் என்பது இந்த அளவுகோல் எடுத்து சொன்னீங்க. இப்ப நான் மௌலவி சாஹிபை கேட்கிறேன், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுகோலின்படி பொருந்துகிறார்கள் என்றதை மௌலவி சாஹிப் வந்து எடுத்து சொன்னாங்க.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அந்த மக்கள் மத்தியில எப்படி சொன்னாங்க, அந்த மக்கள் எப்படி அதுக்கு பிரதிபலித்தாங்க என்பதை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு நபியினுடைய உண்மை வாதத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி மௌலவி சாஹிப் அவர்கள் திருக்குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நமக்கு முன்னால் எடுத்து காட்டினார்கள். அதே போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்தின் உண்மை நிலையை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, வரலாற்றில் அப்படி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ உண்மைக்கும் அன்னாரின் அந்த முந்தைய அப்பழுக்கற்ற வாழ்க்கைதான் மிக முழுமையான ஒரு சான்றாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் நியமிக்கப்படுகின்றார்கள். தான் இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒரு தூதராக இருக்கின்றோம் என்ற இந்த செய்தியை மக்களுக்கு முன்னால் அவர்கள் எடுத்து வைக்க விரும்புகின்றார்கள். மக்களை ஒன்று கூட்டுகின்றார்கள். மலைக்கு பக்கத்தில் மக்கள் அனைவருமே வருகின்றார்கள். அப்போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைவன் புறமிருந்து வந்திருக்கின்றேன் என்பதை சொல்வதற்கு முன்னால் அந்த மக்களிடம் ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள். அதாவது, இந்த மலைக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு படை உங்களை தாக்குவதற்காக தயாராக இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் அதனை ஒப்புக்கொள்வீர்களா என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். இதனை கேட்ட மக்கத்து மக்கள் கூறுகிறார்கள், இவ்வளவு சின்ன மலைக்கு பின்னால் இவ்வளவு பெரிய படை பதுங்கி இருப்பது சாத்தியமில்லாத ஒன்று. அவ்வாறு சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தாலும் நீங்கள் சொல்வதனால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் மா ஜர்ரப்னா அலைகா இல்லா சுதகா, அதாவது நாங்கள் உங்களை உண்மை பேசியது மட்டுமே நாங்கள் அனுபவப்பட்டிருக்கின்றோம். உண்மையை தவிர வேறு எதனையும் சொன்னதாக நாங்கள் உம்மிடமிருந்து அனுபவப்படவில்லை என்று அந்த மக்கத்து மக்கள் கூறினார்கள். இது புகாரில் இடம்பெற்றிருக்கின்றது, கிதாபு தஃசீரில் இது இருக்கின்றது. இப்ப இதுல அந்த மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒரு சாத்தியமில்லாத ஒன்று இவ்வளவு சின்ன மலைக்கு பின்னால் இவ்வளவு பெரிய படை பதுங்கி இருந்து தாக்குவதற்காக தயாராக இருக்கிறது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அப்படி சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தாலும் நீங்க சொல்றதுனால நாங்க அதை ஏத்துக்கிடுவோம். ஏன்னா இவ்வளவு காலமாக 40 ஆண்டு காலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஒருபோதும் ஒரு முறை கூட பொய் சொன்னதில்லை. எனவே அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இதுவும் உண்மையாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் நம்புவோம் என்று அவர்கள் கூறினார்கள். ஆக இந்த சான்றை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடமிருந்து வாங்கிய பிறகுதான் இறைவன் பெருமிருந்து அவர்கள் ஒரு எச்சரிப்பாளராக தோன்றிய செய்தியை அந்த மக்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வருகிறது, ஃபைன்னி நஸீருன் பைன யதை அஸாபின் ஷதீத், அதாவது உங்களுக்கு முன்னால் மிக கடுமையான அஸாபு வரக்கூடியதை நான் நிச்சயமாக எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக நான் வந்திருக்கின்றேன். அதாவது உங்களுக்கு முன்னால் இறைவன் பெருமிருந்து மிகப்பெரிய ஒரு அஸாப் வர இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதனை எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் நான் இறைவன் பெருமிருந்து வந்திருக்கின்றேன் என்ற செய்தியை அந்த மக்களுக்கு எடுத்துக் கூறுகின்றார்கள். இதை கேட்டதும் அந்த மக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மைக்கு சான்றாக சொன்ன அதே மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், தப்பன் லகா அலி ஹாதா ஜமாத்தனா என்று அபூ லஹப் சொன்னதாக கூட நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அதாவது உன்மீது அழிவு உண்டாகட்டும், உமக்கு நாசம் ஏற்படட்டும், இதற்காகத்தான் எங்களை நீர் ஒன்று கொட்டினீரா என்று அபூ லஹப் கேட்டதாக வருகின்றது. ஆக ஒரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை தவிர வேறு எதையுமே அவர்கள் சொன்னதில்லை, அதற்கு நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம், சாட்சியாக இருக்கிறோம் என்று சொன்ன அதே மக்கள் நான் இறைவன் பெருமிருந்து ஒரு எச்சரிப்பாளனாக வந்திருக்கின்றேன் என்று சொன்னதும் உன் மீது நாசமாகட்டும், உமக்கு அழிவு ஏற்படட்டும் என்றெல்லாம் அவர்கள் திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய முந்தைய வாழ்க்கையை ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கையாக எடுத்துரைக்கிறார்கள். அந்த அப்பழுக்கற்ற தன்மையை அந்த மக்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ்வின் புறமிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது மட்டும் அந்த மக்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆக இன்றைய மக்களுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. ஒருவர் இறைவன் புறமிருந்து ஒரு எச்சரிப்பாளராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த மக்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு வாதம் புரியும் போதும் மக்கள் எந்த அளவுக்கு கூறினார்கள் என்று திருக்குர்ஆன் இன்னொரு ஆயத்தில் இவ்வாறு படம் பிடித்து காட்டுகிறது. காலல் காஃபிரூனா ஹாஸா சாஹிருன் கஸாப் என்று கூறியதாக வருகிறது.
திருக்குரான் 38வது அத்தியாயம் 5வது வசனத்தில் இது வருகிறது. அதாவது அந்த காஃபிர்கள் கூறினார்கள், ஹாசா சாஹிருன், இவர் சூனியக்காரராக இருக்கின்றார், கஸாப், இவர் மிக பெரும் பொய்யராக இருக்கின்றார். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை தன்மையை மக்கள் ஒப்புக்கொண்டிருந்தார்கள். அவர்களே சான்று பகிர்ந்தார்கள். சான்று பகிர்ந்த அடுத்த நொடியிலேயே நான் இறைவன் பெயரிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் அவர்கள் கஸாப் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இவர் மிக பெரும் பொய்யர் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப மோல்சாய் மிக அருமையான முறையில் இங்க எடுத்து சொன்னாங்க. திருக்குர்ஆனுடைய 10வது அதிகாரம் 17வது வசனத்தை இங்க எடுத்து வச்சு, ஒரு நபியை அளக்கிறதா இருந்து சொன்னா அவர்களுடைய முன்னுள்ள வாழ்க்கையை தான் பார்க்கணும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கத்து மக்களே சான்று பகிர்ந்திருக்கிறாங்க. அவர் சிறப்பான ஒரு மனிதராக இருந்திருக்காரு, ஒரு பொய் பித்தலாட்டம் எதுவுமே அவருடைய வாழ்க்கையில் இல்ல, தூய்மையானவராக இருந்திருக்கிறாரு என்பதற்கு அந்த மக்கள் சாட்சி பகிர்ந்திருக்கிறாங்க. ஆனால் எப்போது அவர்கள் இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று அந்த மக்களை அழைத்து சொன்னார்களோ அப்போது அந்த மக்கள் அவர்களை நிராகரிக்க தொடர்ந்திருக்காங்க. நிராகரிக்க தொடங்கியது மட்டுமல்லாமல் தரைக்குறைவாக பேசியிருக்கிறாங்க. அதுக்குரிய திருக்குர்ஆன் ஆதாரத்தை எடுத்து சொன்னீங்க. சூனியக்காரர் என்று சொன்னாங்க, பைத்தியக்காரர் என்று சொன்னாங்க என்றெல்லாம் அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கைக்கு சான்று பகர்ந்த அந்த மக்களையே அவருடைய வாதத்திற்கு பிறகு அவர்களை ஏளனமாக பேசியிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பதிவு செய்து வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் ஒரு உண்மையாளரை அளப்பதற்குரிய ஒரு அளவுகோலாக திருக்குர்ஆன்ல இந்த வசனத்தை வச்சிருக்கிறான். இப்ப நான் கேட்கிறேன் மௌலவி உங்கள்கிட்ட, இந்த அளவுகோலுக்கு ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருந்துகிறார்களா? ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைக்கு சான்றாக குர்ஆன் எடுத்து வைத்த ஒரு அளவுகோல். அவருடைய வாதத்துக்கு முன்னருள்ள வாழ்க்கை மிகவும் தூய வாழ்க்கையாய் இருந்தது, அதனால் பின்னருள்ள வாழ்க்கையும் தூய வாழ்க்கை தான் என்பதாகும். இதே போன்று ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த அளவுகோல் எடுத்து நாம் பார்க்கும்போது அவருடைய முந்தைய வாழ்க்கையும் மிகவும் தூய வாழ்க்கையாய் இருந்தது என்றும் அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையும் மிகவும் தூய வாழ்க்கையாய் இருந்தது என்பதும் வரலாற்றிலிருந்து நாம் படிக்கின்றோம். முன்னருள்ள வாழ்க்கை சம்பந்தமா அன்னைக்கு இருந்த அக்காலகட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஆலிமியங்கள் மிகவும் தூய வாழ்க்கையாய் இருந்தது என்பதற்கு சான்றுகள் பகிர்ந்திருக்கின்றார்கள். உதாரணமாக முகமது ஹுசைன் பட்டாலவி, அஹ்லே ஹதீஸ் அறிஞர், மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஆலிம். அவர் கூறினார்கள், मुअल्लिफ बराहीन अहमदिया के हालात और ख्यालात से हम जिस कदर हम वाकिफ है हमारे मुआसरीन से ऐसे वाकिफ कम निकलेंगे. அதாவது பராஹின அஹ்மதியா வின் நூலாசிரியர் அவர்களின் நிலைமைகளையும் சிந்தனைகளையும் பற்றி எவ்வளவுக்கு நாம் அறிந்திருக்கின்றோமோ அவ்வளவு அறிந்திருப்பவர்கள் நமது காலத்தில் மிக குறைவாகவே இருப்பார். அதாவது பராஹின அஹ்மதியா என்ற நூலே மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் எழுதும் போது அவர் அந்த நூலு சம்பந்தமா ஒரு ரிவ்யூ தன்னுடைய பத்திரிகை இஷாத்து சுன்னாவில் எழுதுறாரு. அந்த பத்திரிகையில் தான் இதை எழுதுறாரு. பராஹின் அஹ்மதியாவுடைய நூலாசிரியர் சம்பந்தமா எனக்கு எந்த அளவுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இந்த காலத்தில் வேற யாருக்கும் தெரியாது என்று. அதுக்கப்புறம் அவர் கூறினார்கள், இந்த நூலாசிரியர் நம்முடைய ஊரை சார்ந்தவர், இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப காலத்தில் அவர் நமது கூட படித்தவர் ஆவார். அப்புறம் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாழ்க்கை சம்பந்தமா அவர் என்ன எழுதுறாரு என்பது கூட நாம் பார்ப்போம். பராஹினே அஹ்மதியாவின் நூலாசிரியர் எதிரிகள் மற்றும் நண்பர்களின் அனுபவத்தில் அடிப்படையிலும் நேரில் பார்த்ததின் அடிப்படையிலும் முஹம்மதியா ஷரியத்தில் நிலைநிற்பவரும் தூய்மையானவரும் உண்மையாளரும் ஆவார். அதாவது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அல்லமீன் அசதூக் என்று அழைக்கக்கூடிய நிலைமையில் நம்பிக்கையாளர் நேர்மையாளர் என்று மக்கள் அழைத்தாரோ அதே போன்று மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாமுடைய முந்தைய வாழ்க்கை சம்பந்தமா அன்றைய காலத்தில் உள்ள ஆலிம் என்ன எழுதுறாரு, அவருடைய முந்தைய வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையிலும் நேரில் பார்த்ததின் அடிப்படையிலும் முஹம்மதியா ஷரியத்தில் நிலை நிற்பவரும் தூய்மையானவரும் உண்மையாளரும் ஆவார் என்று எழுதுகின்றார்கள். அப்பொழுது அவருடைய முந்தைய வாழ்க்கையில் எந்த ஒரு கலர்ப்பும் இல்லை என்பதற்கு அன்றைய காலத்தில் உள்ள ஆலிமிங்கள் சாட்சி பகிர்ந்திருக்கின்றார்கள்.
அதுபோக இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் கூட அவருடைய முந்தைய வாழ்க்கை சம்பந்தமா ஆய்வு செய்யும் போது அந்த வாழ்க்கை அவர்களுக்கு தூய்மையான ஒரு வாழ்க்கையாக தான் தெரிஞ்சது என்பதும் நாம் நூல்களில் படிக்கின்றோம். உதாரணமாக ராபித்தத்துல் ஆலிமியில் இஸ்லாமியில் இந்தியாவில் இருந்து ஒரு பண்டிதன் ஒரு ஆலிம் மட்டும்தான் அதில் பிரதிநிதியாக இருந்தார்கள். அவருடைய பேரு அபுல் ஹசன் அலி நதுவி. அவரு அஹ்மதியா ஜமாத்தை விமர்சனம் செய்து எழுதியுள்ள ஒரு புக்கு, அரபியில் எழுதிய புக்கு தான் அல் காதியானியத்து என்பது. அது உருதுவிலும் ஆங்கிலேயத்திலும் மற்ற மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதில் அவர் எழுதுறாரு, மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இளைஞர் பருவத்தில் ஒரு ஒலியுல்லாவாக மக்கள் நினைத்தார்கள். அவ்வளவுக்கு தூய வாழ்க்கை அவங்களுக்கு இருந்தது என்பது அவரும் ஒப்புக்கொள்கின்றார்கள். அதுக்கு பிறகுள்ள வாழ்க்கை சம்பந்தமா அவர் விமர்சனம் செய்கிறாரு. ஆனால் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய வாழ்க்கை மிகவும் தூய வாழ்க்கை, இது இந்த மலைக்கு பின்னாடியே ஒரு படை இருக்கிறது என்று கூறினால் போதும் நாம் நம்புகிறோம். ஆனா அப்படி நம்பாமல் இருக்கிறதுக்கு 5 காரணங்கள் இருக்கின்றன. இந்த காரணங்கள் கூட கூறி அந்த காரணங்கள் எல்லாமே தவிர்த்தாலும் உங்களை நாங்கள் உண்மையாளர் என்பது மட்டும்தான் எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது, அதனால் நான் நம்புவோம் என்று சொன்ன அந்த மக்கள் அதுக்கு பின்னாடி உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லே மறுத்தார்கள். இதே போன்று அபுல் ஹசன் அலி நதவி அவருடைய வாழ்க்கையில் அந்த இளைஞர் பருவத்தில் உள்ள வாழ்க்கை மிகவும் தூய வாழ்க்கை என்று கூறினார்கள். அதுக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை சம்பந்தமாக விமர்சனம் செய்கின்றார்கள். இதே போன்று முகமது ஹுசைன் பட்டாலவியும் முந்தைய வாழ்க்கை மிகவும் தூய வாழ்க்கை என்று ஒப்புக்கொள்கின்றார்கள். பிந்தைய வாழ்க்கையில் அந்த வாதம் வரும்போது அது அவரால் ஜீர்ணிக்க முடியல, அந்த வாழ்க்கையை நான் மறுக்கிறேன் என்று சொல்லி மறுத்தார்கள். ஆனால் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது அதே போன்றுதான் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாமினுடைய முந்தைய வாழ்க்கையும் இருக்கிறது. முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய வாழ்க்கை சம்பந்தமா ஆட்சேபனை செய்யாத அதே மக்களே பிந்தைய வாழ்க்கை சம்பந்தமா ஆட்சேபனை செய்கின்றார்கள். அதே போன்று மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் முந்தைய வாழ்க்கை சம்பந்தமா ஆராலும் எந்த ஆட்சேபனை செய்ய முடியல, அவர்கள் பிந்தைய வாழ்க்கை சம்பந்தமா ஆட்சேபனை செய்தார்கள் என்பதும் உண்மைதான். திருக்குர்ஆனினுடைய இந்த அளவுகோலுக்கு ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பொருந்துகிறார்கள் என்பதை மிக அழகான முறையில் இங்க மௌலவி சாஹிப் அவர்கள் எடுத்து சொன்னாங்க. அதாவது வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையில் நான் இறைவன் புறமிருந்து வந்திருக்கிறேன் என்று மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதிப்பதற்கு முன்னுள்ள வாழ்க்கையில் அந்த மக்கள் எந்த கலங்கத்தையும் சொல்லல. பிற்காலத்தில் அவர்களை எதிர்த்தவர்கள் கூட அவருடைய முந்தைய வாழ்க்கையில எந்த கலங்கத்தையும் சொல்லல என்பதை இங்க அழகான முறையில் எடுத்து சொன்னீங்க. அடுத்து மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு சவாலை எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரகடனமே செய்யறாங்க. நான் அதை அப்படியே எடுத்து சொல்றேன். நீங்கள் எனது முன் வாழ்க்கையில் எந்த பலகீனம், இட்டுக்கட்டு, பொய் போன்றவை இருந்ததாக காட்ட முடியாது. ஒரு மனிதர் முதலில் இருந்தே பொய், இட்டுக்கட்டுகள் கூறும் வழக்கம் உள்ளவராக இருந்தால் இவ்விஷயத்திலும் அவர் பொய் சொல்லி இருந்திருக்கலாம் என்று நீங்கள் கருதலாம். உங்களில் எவராவது எனது முன் வாழ்க்கையின் சம்பவங்களில் இருந்து ஏதாவது குறை காண முடியுமா? இது என் இறைவன் என் மீது செய்த மிகப்பெரிய அருளாகும். அவன் ஆரம்ப காலத்திலிருந்தே என்னை தக்வாவில், இறையச்சத்தின் மீது நிலைநிறுத்தினான். சிந்திப்பவர்களுக்கு இது ஒரு அடையாளமாகும் என்று ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. இது ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அவர்கள் மக்கள் மத்தியிலே வைத்த சவால். திருக்குர்ஆன் கூறுகின்ற ஒருவரை அளக்கக்கூடிய, இறைவன் புறமிருந்து வந்திருக்கிறேன் என்று கூறுகின்ற ஒருவரை அளக்கக்கூடிய இந்த அளவுகோலுக்கு நான் பொருந்துகிறேன் என்று ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரகடனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்போது தான் இறைவன் புறமிருந்து வந்திருக்கிறேன் என்று கூறினார்களோ அப்போது மக்கள் அவர் மீது இட்டு கட்டுகிறார்கள். பொய்யர்கள், வித்தலாட்டக்காரர்கள், அயோக்கியன் என்று இன்றெல்லாம் பேசுகிறார்கள். இந்த மௌலவி காசிமி எல்லாம் பேசுறாங்களே, இதே மாதிரி அன்றைய காலத்திலும் மக்கள் பேசியிருக்கிறாங்க. எவ்வாறு ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இறைவன் புறமிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அவர்களை முன்பு சான்று பகர்ந்த மக்கள் அவர்களை எதிர்த்து பொய்யர், சூனியக்காரர் என்றெல்லாம் திட்டினார்களோ அதே போன்றுதான் இன்றும் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இவர்கள் பொய்யர், அயோக்கியர் என்றெல்லாம் திட்டுகிறார்கள். எனவே இது அவர் உண்மையாளர் என்பதற்கு ஒரு அடையாளம் என்றே நாம் சொல்லலாம். எனவே மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அளவுகோலுக்கு மிகவும் பொருந்தி இருக்கிறார்கள். இப்போது நான் மௌலவி சாஹிப் அவர்களை கேட்கிறேன்,
இப்ப சமீபத்தில் கூட நம்முடைய தொலைக்காட்சியில மௌலவி காசிமி அவர்கள் வந்தார்கள். சொன்னாரு, மிர்சா குலாம் முகமது காதியானி இந்த புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கார், அப்படி எழுதியிருக்கிறார் என்று சொல்லி அவர்களை மிகவும் மோசமான முறையில் தரைக்குறைமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார். இது குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைய காலத்தில் சில முல்லாக்கள் ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்களில் இருந்தும் அவர்களை பற்றி சில விஷயங்களை எடுத்து கூறுகின்றார்களே, அப்பட்டமான விஷயங்களை கூறுகின்றார்களே, அவதூறுகளை கூறுகின்றார்களே, பிறகு இது எந்த அளவுக்கு இதை நீங்கள் அலசுகின்றீர்கள் என்ற கேள்வியையும் கேட்கின்றார்கள். உண்மையில் ஒவ்வொரு நபியினுடைய முந்தைய வாழ்க்கையும் பிந்தைய வாழ்க்கையும் அப்பழுக்கற்றதாகத்தான் இருக்கின்றது. எனவே இப்படித்தான் எல்லா நபிகளுடைய காலத்திலும் நடக்கிறது. இதே போன்றுதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் நபி என்று வாதம் புரிவதற்கு முன்பு அவளை பற்றி அவர்கள் சொன்னார்கள், குந்த மர்ஜுவன் கபல ஹாதா, சாலிஹே நீர் மிகவும் எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர் என்று சொன்னதாக நாம் திருக்குர்ஆனில் பார்க்கிறோம். ஆக நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக ஹஜரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கினார்கள். ஆனால் அதே சமயத்தில் நீரா இப்படி நபி என்ற வாதத்தை வைக்கிறீர் என்பது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத முறையில், ஜீரணிக்க முடியாத முறையில் அவர்களுக்கு இருந்தது. இதே போன்றுதான் ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முந்தைய வாழ்க்கை மிகவும் அப்பழுக்கற்றதாக இருக்கிறது. அதே போன்று அன்னாருடைய பிந்தைய வாழ்க்கையும் நிச்சயமாக அப்பழுக்கற்றதாகத்தான் இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு முன்னால் கூறுகின்றேன். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர் மிகவும் புகழ்பெற்ற அறிஞர். இவர் காதியானி அல்ல, எல்லோருக்கும் நல்ல தெரியும், புகழ்பெற்ற அறிஞர். அந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பவர் ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த போது அன்னாரை பற்றி எழுதுகின்றார். அந்த மனிதர் மிக பெரும் மனிதராவார். அவரது பேனா மந்திரக்கோலாக இருந்தது, நாவிலும் மந்திரம் இருந்தது, மூளையால் நிகழ்கின்ற வியக்கத்தக்க அற்புதங்களின் வடிவமாக அவர் திகழ்ந்தார். அவரது பார்வை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் குரல் அனைவரையும் ஒன்று திரட்டக்கூடியதாகவும் இருந்தது. அவரது விரல்களில் புரட்சியின் கம்பிகள் பின்னி பிணைந்திருந்தன. மேலும் அவரது இரு மணிக்கட்டுகளும் 2 மின்சார சங்கிலிகளாக இருந்தன. அந்த மனிதர் மார்க்க உலகில் 30 வருடங்கள் வரை பூகம்பமாகவும் புயலாகவும் இருந்தார். அவர் மறுமை நாளின் எக்காலமாக மாறி கன உலகில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு விழிப்பூட்டிக் கொண்டிருந்தார். மிர்சா குலாம் முஹம்மது சாஹிப் காதியானி அவர்களின் மரணம் நாம் படிப்பினை பெறாமல் இருக்கக்கூடிய ஒன்றல்ல. யார் எழுதுகிறார்? இவர் காதியானி அல்ல, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பவர் எழுதுகிறார். மிர்சா குலாம் முஹம்மது சாஹிப் காதியானி அவர்களின் மரணம் நாம் படிப்பினை பெறாமல் இருக்கக்கூடிய ஒன்றல்ல. அந்த இழப்பை அழித்து விடுவதற்காக அதனை ஓடிக்கொண்டிருக்கும் காலத்தின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு நாம் பொறுமையுடன் இருக்க முடியாது. மார்க்க உலகில் அல்லது அறிவுலகில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய இத்தகைய மனிதர்கள் எப்போதும் உலகில் வரமாட்டார்கள். வரலாற்று ஏடுகளில் இடம்பெறும் இத்தகையோர் மிகவும் குறைவாகத்தான் உலகில் தோன்றுகின்றார்கள். ஆனால் அவர்கள் வரும்போது உலகில் புரட்சியை உருவாக்கி காட்டிவிட்டு செல்கின்றார்கள். இவ்வாறு அமிர்தசரஸிலிருந்து வெளியான வக்கீல் என்ற பத்திரிகையில் அன்னாருடைய மரணத்திற்கு பிறகு அவர் எந்த அளவுக்கு இஸ்லாமிய உலகில் தொண்டு புரிந்திருக்கின்றார், மார்க்க சேவை செய்திருக்கிறார் என்பதை பற்றி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பவர் மிக தெளிவான முறையில் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். ஆக ஒரு நபியினுடைய முந்தைய வாழ்க்கையும் அப்பழுக்கற்றதாகத்தான் இருக்கிறது, பிந்தைய வாழ்க்கையும் அப்பழுக்கற்றதாகத்தான் இருக்கிறது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1908ஆம் ஆண்டு மரணமடைந்த போது அவர் எழுதிய கூற்றை இங்கே மௌல் சாஹிப் அவர்கள் வாசித்து காட்டினார்கள். மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு மகான் என்பதை அவர்கள் இந்த கொட்டேஷன் மூலமாக தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அபுல் கலாம் ஆசாத் ஒரு மிகப்பெரிய அறிஞர். சுதந்திர இந்தியாவில் முதல் மத்திய கல்வி அமைச்சராக இருந்தாங்க. சுதந்திரத்திற்காக போராடிய முன்னணி போராளிகளில் முதன்மையானவராக அவர்கள் திகழ்ந்தார்கள். 2 பத்திரிகைகளுடைய ஆசிரியராக அவர்கள் ஏக காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அல் ஹிலால் என்கின்ற ஒரு பத்திரிகை, அல் ஃபலாஹ் என்கின்ற பத்திரிகை ஆகிய இந்த 2 பத்திரிகைகளுக்கும் ஆசிரியராக இருந்திருக்கிறார். திருக்குர்ஆன் விரிவுரையாளராகவும் இருந்திருக்கிறார். மிகப்பெரிய அறிஞர். இப்படிப்பட்ட மிகப்பெரிய அறிஞர்கள் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு சிறந்த மகான் என்று சாட்சி பகிர்ந்திருக்கிறார்கள். இன்று மௌலவிகள், இந்த மௌலவி காசிமி போன்றவர்கள் பிரிட்டிஷாரனுடைய கைகூலிகள் என்றெல்லாம் இவர்கள் கூறுகிறார்கள். ஆனால்
சுதந்திர போராட்டத்தின் போது மிகப்பெரிய ஒரு போராளியாக, முதன்மை போராளியாக இருந்த மௌலவி அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு மிகச்சிறந்த மேதை என்று குறிப்பிட்டிருக்காரு. இவர் சொல்றார், பிரிட்டிஷாருடைய கைகூலிகள் சுதந்திர இந்தியாவுக்கு எதிராக இருந்தவர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அதற்கு நேர் மாற்றமான ஒரு கூற்றை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மீண்டும் இந்த நேரத்திலே நான் இஸ்லாமிய சகோதரர்களை கேட்கிறேன். எனவே நடுநிலையோடு இருந்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பின்படி தோன்றி இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்களை நாங்கள் மறுக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்கின்றோம். எனவே நாங்கள் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை ஏற்று அந்த மகானை இறுதி காலத்தில் தோன்றிய இப்னு மரியமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லிம்கள் இது தொடர்பாக சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இந்த வகையில் இன்று நாம் நிறைவு செய்வோம். நாளை இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. अहमदियत 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 जिंदाबाद 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 जिंदा हो पायंदाबाद जिंदाबाद जिंदाबाद अहमदियत जिंदाबाद अहमदियत 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 जिंदाबाद 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 जिंदा हो पायंदाबाद जिंदाबाद जिंदाबाद अहमदियत जिंदाबाद अहमदियत 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 जिंदाबाद